அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க, இந்த ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாய்லர்ஸில் ஃபீட் பம்ப் வந்து பார்ட் 1 உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பார்ட் 2 வந்து டயக்ராம் மூலிமா உங்களுக்கு எப்படி வந்து உள்ள பிஸ்டன் வந்து ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து வாட்டர் இப்போலாம் ஃபோர்ஸில் டெலிவரி பண்ணுற 25 கேஜிக்கு டெலிவரி பண்ணுற காரணம் என்னங்கிறத பார்ட் 2ல் சொல்கிறேன்னு இருந்தேன். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இதை கற்றுக்குங்க. எப்படின்னா இங்கே வந்து இது வந்து எஸ்எஸ்ங்க. இந்த ஏரியா பூராமே எஸ்எஸ்ஸில் செஞ்சுருப்பாங்க. உள்ளே வந்து 7 ஸ்டேஜில் ரொட்டேட் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து பிளேட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ரவுண்ட் பிளேட்டில் கொடுத்துக்கிறாங்கன்னா, ஸ்க்ரூ கன்வேயர் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை தூக்கிட்டு சுற்றும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து அது மூலிமா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க முடியுங்க மோட்டர்னால். அதனால தான் வந்து நிறையா பக்கம் ஸ்பேனில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ கன்வேயர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து செட் ஆகாது இந்த பாய்லருக்கு. ஏன் சொன்னால் சாதாரண இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணியை தள்ளும்போது ரொம்ப ஈஸிங்க. இதே வந்து பாய்லரில் பார்த்தீங்கன்னா பாய்லருக்கு மேலே ப்ரெஷரை நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தண்ணி பாய்லருக்குள்ளே வந்து போகும். இப்போ 22 கேஜி இருக்கிற பாய்லரில் நீங்கள் வந்து சாதாரண மோட்டர் கொண்டு போய் தள்ளினீங்கன்னா தள்ளாதுங்க. எப்போ மோட்டர் வந்து சூடாகி மோட்டருக்கு காயில் போயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டெப்பான பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 7 ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதில் வந்து சுற்றியுமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க. 7 டைப்பில் அந்த 7 ரிங் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்னென்னா உள்ளே வந்து எஸ்எஸ், அதுவும் எஸ்எஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்ஸில் தான் வருங்க. இது ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இது வந்து இங்கே டஸ்ட்டு வந்து எதுவும் படாமல் இருக்க, இந்த பிஸ்டனில் உள்ள டஸ்ட்டோ எதோ குப்பையாக வந்துச்சுன்னா ரொட்டேட் ஆகாதுக்காண்டி இங்கே சேஃப்டி கவர் போட்டிருப்பாங்க. இங்கேருந்து எஸ்எஸ் ராடில் வரும். இங்கே வரும்போது எஸ்எஸ், இந்த கவர் பின்னாடி இருக்கிற எஸ்எஸ்ஸுங்க. சரிங்களா. இது இன்லெட்டில் வருதுன்னா அவுட்லெட்டில் இந்த தண்ணி உள்ளே ரொட்டேட் ஆகி இங்கே வந்து ஃபோர்ஸ் அமுத்துங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏன் இப்படியே தள்ளிட வேண்டியதானே, ஏன் இங்கே வந்து தள்ளுது அப்படின்னீங்கன்னா, இப்போ இங்கே மாதிரி ஸ்ட்ரெயிட்டு தள்ளுறது தான் அந்த இம்ப்ளாயர் சிஸ்டம், அந்த ஸ்க்ரூ கன்வேயர் சிஸ்டம். அது மூலிமா தள்ளும்போது என்ன ஆகும்னா ரிப்பேர் ஆகி சீக்கிரம் அதனால் தள்ள முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சிஸ்டத்தில் பண்ணுறாங்க. இந்த தண்ணி இங்கே இன்லெட்டில் இப்படி வந்து இதன் மூலிமா ரொட்டேட் ஆகி உள்ளே வந்து ஒரு ஜென்ரேட் ஆகுங்க. என்ன ஜென்ரேட் ஆகுன்னா பவர் ஜென்ரேட்டர் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட்டர் ஆகி இது வழியே தண்ணி போய் இந்த 7 பிஸ்டனும் உள்ளே இப்படி ஃபோர்ஸாக தள்ளும்போது உங்களுக்கு இங்கே எவ்வளோ கேஜி இவ்வளோ அவுட்லெட்டில் வந்து எவ்வளோ ப்ரெஷரை வந்து நீங்கள் அமுத்தி வச்சாலும் இது வந்து என்ன ஆகும்னா ப்ரெஷரை இங்கே பில்டப் பண்ணி இங்கே வேகமாக தள்ளிடும். அதனால தான் இங்கே வந்து எஸ்எஸ் பிளேட்டில் செஞ்சுருக்காங்க. எம்எஸ் பிளேட்லேயோ வேறு ஏதோ செஞ்சுருந்தா இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகிறதுனால இது கட் ஆயிரும். அது நம்மளுக்கு இங்கே அங்கே ஆள் பக்கத்தில் இருக்கிறதுனா சேஃப்டி இல்லை. அதனால தான் எஸ்எஸ்சில் செஞ்சு இங்கே பூராமே ஃபுல் லாக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல மேலே லாக் பண்ணி இந்த சைடும் ஸ்டீமோ வாட்டரும் வந்துடக்கூடாதுங்காண்டி இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிக்கிறாங்க. இதுக்குள்ளே ப்ரெஷர் பில்டப் ஆகி இந்த அவுட்லெட் வழியாக உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இங்கே இருக்கோ அதை விட 10% வந்து அதிகமாகவே இருக்கும். இதுக்குள்ளே பாய்லரில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே 10 கேஜியில் ஒர்க் ஆகுதுன்னா இங்கே வந்து 12 கேஜி 15 கேஜியில் ப்ரெஷர் பில்டப் ஆகி இங்கே தள்ளும். அதனால தான் நான் ஏற்கனவே பார்ட் 1லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கேஜ் செட் பண்ணிக்கிங்க. மோட்டரோட அவுட்லெட்டில் செட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கேஜ் பாய்லரில் இருக்குது, இங்கே இது எவ்வளோ மோட்டர் வந்து இந்த தள்ளுது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். அதன் மூலிமா உங்களுக்கு வந்து இங்கே எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அதன் மூலிமா அந்த ப்ரெஷர் கேஜியை உங்களுக்கு வைக்கிறேன்னா அந்த ப்ரெஷர் கேஜி வந்து இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும், அதில் எவ்வளோ ப்ரெஷர் ஓடிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும் தான் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் கேஜியில் அப்போ தான் உங்களுக்கு ஏர் லாக் ஆகிருக்கா இல்லையான்னு அந்த ப்ரெஷர் கேஜியை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பம்ப் ஓடும்போது தண்ணி தள்ளினா அந்த ப்ரெஷர் கேஜி அங்கே 0வில் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் தள்ளல, பம்ப் ஓடிட்டுருக்கு ஆனால் இங்கே ஏர் லாக் ஆகிருக்குன்னு அந்த ப்ரெஷர் கேஜி வச்சும் கூட இந்த மோட்டர் சரியாக ஓடலைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த டயக்ராம் மூலிமா உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒன்று தான். உங்களுக்கு இதை பற்றி பெருசாக தெரியாட்டியுமே இது நான் சொல்லிக் கொடுத்ததை முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பாய்லர் சம்மந்தமான எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வால்வுகள் எல்லா பற்றியுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.